ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மயூ ஹியர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏசிஎல் இன்ஜுரி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த இன்ஜுரி பீரியடில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், இந்த வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு எனி டைப் ஆஃப் இன்ஜுரி உங்கள் நீல இருக்கலாம். ஒரு பேசிக்கான ஐடியா தான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்படியெல்லாம் இந்த இன்ஜுரி பீரியடு என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், எப்படியெல்லாம் ரெக்கவர் ஆனேன், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ காய்ஸ். ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி தொடங்கி ஒரு 5 months இருக்கும். ஒரு 5 monthsக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட போய் ஒரு ஃப்ரெண்டு வந்து இடித்து நான் விழுந்த உடனே ஒரு நல்ல பெயினாக இருந்துச்சு. சரி, அப்புறம் 2 days கழிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு பெயினுமே இல்லை. என்னடா ஒன்று நல்லா ஆயிடுச்சு போல். நானாக யூடியூப் பார்த்துட்டு இந்த இடத்துல அடிப்பட்டால் என்ன இன்ஜுரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இது மினிஸ்கஸ் இன்ஜுரி, அதுக்கு யூடியூப் பார்த்து இதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு 2 days ரெஸ்ட்டே கொடுக்காம ஒர்க் அவுட் பண்ணி நார்மல் ஆக்டிவிட்டிக்கு போக தொடங்கிட்டேன். சும்மா ஐஸ் வச்சேன். ஒரு 2 days ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நார்மல் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருந்தனால இப்போது அந்த இன்ஜுரி தான் என்னை ஏசிஎல் சர்ஜரி பண்ணுற அளவு கொண்டு வந்துருச்சு தெரியுமா. நான் பாட்டுக்கு யூடியூப் பார்த்து அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணி அது பண்ணால் சரியாயிடும், இந்த மாத்திரை வாங்கி போட்டால் சரியாயிடும், சைக்கிள் ஓட்டினா சரியாயிடும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும் யூடியூப் பார்த்து ஒழுங்காக. ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண அந்த 5 மாதத்தில் ஒன்று தான் பண்ணலை. ஸ்கேன் எடுக்கலை, டாக்டரை பார்த்து காட்டலை. இந்த 2 திங்கும் பண்ணாமல் இருந்தனால என் சர்ஜரி அளவு கொண்டு போயிட்டு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி இன்ஜுரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீட்டில் போய் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒரு 1 week காலை ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சிவியராக பெயினோ ட்விஸ்டிங்கோ நடக்க முடியும், படி ஏற முடியலை, இறங்க முடியலை, பழைய மாதிரி நார்மலாக எதுவுமே பண்ண முடியலைன்னா ஸ்கேன் எடுங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி கேளுங்க, இதுக்கு என்ன பண்ணணும், சர்ஜரி அவசியமாக. சர்ஜரி இப்போ ஏசிஎல் ஃபஸ்ட்டு 2 grade இருந்தால் சர்ஜரி தேவையில்லை, 3 கம்ப்ளீட் இயர்னால் சர்ஜரி தேவை. வேறு ஏதாவது மினிஸ்கராக இருக்கலாம், லேட்ரல் மினிஸ்கஸ், மீடியல் மினிஸ்கஸ், இல்லைனா MCL, அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பார்ஷியல் டியராக இருந்தால் ஃபிசியோ ரீஹேப்லேஸ் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ப்ராப்பராக ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு ஸ்கேன் எடுத்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே என்ன மாதிரி ஸ்டார்டிங் நான் என்ன தெரியுமா பண்ணேன், எனக்கு நல்லா தான் இருக்குது, ஸ்கேனே எடுக்கக்கூடாது, ஸ்கேன் எடுத்தால் வேஸ்ட்டு, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி சின்ன ஒரு இன்ஜுரியில் இருந்ததை ஏசிஎல் சர்ஜரி அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கணுன்னா, சின்ன ஒரு இன்ஜுரி ஆனாலும் ரெஸ்ட்டு கொடுத்து ப்ராப்பராக ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட காட்டி ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்து கம்ப்ரெஷன் பேண்டேஜ் ஒட்டி கட்டி ப்ராப்பராக ஐஸ் கொடுத்து ஸ்வெல்லிங் இருக்கும் இன்ஜுரி ஆன டைமு, ஸ்வெல்லிங் எல்லாம் குறைச்சி பெயின் எல்லாம் குறைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொஞ்சம் ரஷ் பண்ணாமல் ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா நல்ல வெயிட்டேஜ் உள்ள நல்ல ஒர்க் அவுட்டெல்லாம் ரன்னிங், ஜாகிங், ஜம்பிங் அதெல்லாம் பண்ணால் டக்குன்னு நம்ம கால் ரெடி ஆயிரும், ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு வெயிட் உள்ள ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்லோவாக சின்ன சின்ன ஒர்க் அவுட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 monthsக்கு ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு, ஹையர் ஆக்டிவிட்டிக்கு போகாமல் நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. நான் என்ன தெரிஞ்சேன்னா, இன்ஜுரி ஆன உடனே டான்ஸுக்கு ஓடுவேன், ஃபுட்பால் ஆட போனேன், சைக்கிள் ஓட்டுனேன், நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருந்தனால சின்ன இன்ஜுரியாக இருந்தது ஏசிஎல் சர்ஜரி அளவுக்கு போயிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட நீ அப்டேட்டு, சர்ஜரிக்கு முன்னாடி என்ன, உங்களுக்கு சர்ஜரி அவசியம்னா சர்ஜரிக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், இப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவு நாலேஜ் கிடச்சிருக்கு நீங்கள் பற்றி. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது என் ஃப்ரெண்டு யாராவது வீடியோ பார்க்குற யாருக்காவது ஏசிஎல் இன்ஜுரியோ ஏதாவது ஒரு இன்ஜுரி இருக்கும், அதில் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்னா நல்லா ரெஸ்ட் கொடுங்க, நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, நல்ல மெடிக்கேஷன்ஸ் எடுங்க, விட்டமின் C எடுங்க, நல்ல ஃபுட்டு, அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அந்த மாதிரி புக்கு படிங்க, எழுதுங்க. மென்டல் ஹெல்த் தான் இந்த டைமில் இந்த இன்ஜுரி பீரியடில் முக்கியம். ரஷ் பண்ணாமல் நம்ம டக்குன்னு எழும்பி வெளியே போகணும், ஸ்பீடாக கால் சரியாகணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஸ்லோவாக பேஷண்ட்டாக இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you guys.